எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட மூத்த அரசியல் அமைச்சர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, கூட்டணியாக ஆட்சியை பிடித்தாலும் தனி பெரும்பான்மையுடன் நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு. அண்ணாமலை சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு எதுவும் சந்தேகம் அப்படின்னா போய் அமித்ஷாட்ட பேசிக்க சொல்லுங்க, எங்களுக்கு அமித்ஷா சொல்வதுதான் வேத வாக்கு, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜக தமிழ்நாட்டில் வளரணும். எத்தனையோ பேர், ஆடிட்டர் ரமேஷ் உட்பட எத்தனையோ பேர்கள் தியாகம் பண்ண இந்த இயக்கம் 11.4% அண்ணாமலை கொண்டு வந்திருக்காரு. இதற்குரிய சீட்டு கிடைக்கணும். அந்த கட்சி 2026 10% வாக்குகளுக்கு மேல எடுக்கக்கூடிய அளவுக்கு இடங்கள்ல தாமரை போட்டியிடணும். தாமரை மலர்றது ரெண்டாவது, போட்டியிடுறது முதல்ல முக்கியம். அது மலராத இடத்த கூட மலரும்னு எடப்பாடி கொடுக்கறதுல சமர்த்தார். அப்ப எடப்பாடிய அண்ணாமலையால தான் கவுண்டர் பண்ண முடியும். பெரிய கவுண்டரை சின்ன கவுண்டரால தான் கவுண்டர் பண்ண முடியும். 2 தடவை கவுண்டர் பண்ணாரு. 6 எம்பி சீட்டு தான் தருவன்னாரு. 12 தரலன்னா கதை நடக்கிறதே வேறன்னாரு. இவர் ஆவுன்னாரு. அவர் தனியா போனாரு, இவர் தனியா போனாரு. தனியா போன எடப்பாடி பழனிசாமி 4வது இடம் போனாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் கிட்ட 4வது போனாரு. அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில 4வது போனாரு. ரங்கராஜ் பாண்டே, தமிழா பாண்டியன் போன்ற சகோதரர்கள் இந்த உண்மையை உணருன்னு நான் கேட்டுக்கிறேன். எதையும் பேசக்கூடாது, தரவுகளோட பேசணும். என் சகோதரர்கள் தான். திருநெல்வேலியில டெபாசிட் போச்சு, கன்னியாகுமரியில 4வது இடம், ராமநாதபுரத்துல டெபாசிட் போச்சு. எடப்பாடிய வச்சு செய்தாரு அண்ணாமலை. உங்க அளவு உயரம் 19.4 தான் நிரூபிச்சு காட்டினாரு. நீ மார்க்கெட்டிங் ஆளு, பிராண்டிங் ஆளு, 4 அரசியல் விமர்சகர்கள், 4 பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு அதிமுக திமுகன்னு செத்து போன ஜெயலலிதா கட்சியையும் செத்து போன எம்ஜிஆர் கட்சியும் ஒண்ணு வைப்பியா? என்னைக்கு ஜெயலலிதா 4வது போனாங்க? எம்ஜிஆர் என்னைக்கு 4வது போனாரு? 2 பார்லிமெண்ட்லயும் ஒரு சட்டமன்றத்திலே 4வது போயிருக்கீங்க. உங்க அளவு உயரம் 19.4 தான். அதிமுக எடப்பாடியின் அளவு உயரம் 19.4 தான். தமிழக பாஜக தலைவரா இருக்கும் போதே அண்ணாமலை அடிச்சு அழுத்தம் திருத்தமா சொன்னாரு, 2 ஜாதி கட்சி ஆயிட்டுனாரு. அந்த 2 ஜாதி ஏரியாவில தான் அன்னைக்கு நீங்க பிரச்சார பயணம் போறீங்க. அதுலயும் சொந்த ஜாதியில பெரிய கூட்டம் இல்ல, கலைஞ்சு போச்சு. 10.5 கொடுத்தனால, வன்னியர் ஜாதியில கூட்டம் இருந்தனால ஜெயங்கொண்டான்ல நீங்க என்டிஏல இருக்குது பாமக. அப்ப உங்க பாமக கொண்டு வர்றதுக்கு யார பிடிக்கிறீங்க? என்டிஏ பிடிக்கிறீங்க. எந்த என்டிஏ? அண்ணாமலை உருவாக்குன என்டிஏ. அண்ணாமலை விக்கிரவாண்டியில கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி களத்துக்குள்ள வர விடாம உங்களை அடிச்சு வரட்டின என்டிஏ. அந்த என்டிஏல இருக்குது பாமக. பாமக நம்ம கூட வந்துருவாங்கன்னு பேசுனீங்க. அடுத்த நாளே அடிச்சாரு விவரமா. பாமகவோட முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெளிவா சொன்னாரு, 4 அமைச்சர் உள்ள கூட்டணியில தான் நாங்க இருப்போம்னாரு. அண்ணாமலை அமித்ஷா சொன்னதோட கருத்தை இவர் அன்புமணியும் பிரதிபலிக்கிறாரு. இப்ப நீங்க வெறும் 19.4% வாக்க வச்சுக்கிட்டு தனியாட்சி கூபி வித்தா யாரு உங்க கூட வருவா? எதனால நீங்க என்டிஏக்குள்ள வந்தீங்க? நீங்க வரும்போது மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க ரங்கராஜ் பாண்டே, மனச்சாட்சியை சுட்டு சொல்லுங்க சவுக்கு சங்கர் தம்பி. இவர் என்டிஏக்குள்ள வரும்போது இவர்கிட்ட முபாரக் பாய் தவிர யார் இருந்தா? எஸ்டிபிஐ முபாரக் பாய் தவிர யார் இருந்தா? தேமுதிக இவர் கூட இருந்ததா? இவரால சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது, ஓட் டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு தேமுதிக இவர் கூட்டணியை விட்டு விலகி போகல. ஏன்? டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசியில டெபாசிட் வாங்கினவரு, 20% வாக்கு ரெட்டலையில புதிய தமிழன் சார்பா வாங்கினவரு, அவர் போயிட்டார. நீங்க ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி வன்னியர்கள், நீங்க பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் துரோகம் செய்து விட்டீங்க. ஜெயலலிதா நேர்மையா இருந்தாங்க, நீங்க நிலைப்பாட்டுல மாறிட்டீங்கன்னு அவர் கூட உங்களை விட்டு போயிட்டார. அப்போ யாருமே இல்லாத சூழ்நிலையில அணி அமைக்க முடியாம, விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ண முடியாம, ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ண முடியாம என்டிஏக்குள்ள வந்திருக்கீங்க. இது அண்ணாமலைக்கு தெரியாது, பிஎம்ஓக்கு தெரியாது, ஐபில உள்ள அதிகாரிகளுக்கு தெரியாது. ஏதோ 4 பேர் உங்களை பிடிச்சி பாஜகவில் எம்எல்ஏ ஆனா போதும்னு நினைக்கிறவங்க தயவுல நீங்க பாஜகவை மார்ஜினலைஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படிங்க முடியும்? அண்ணாமலை எப்படிங்க விடுவாரு? அவர் வேர்வையிலையும் கடுமையான உழைப்பிலையும் உருவாக்குன வாக்குங்க 11.4% இரட்டை இலக்க வாக்கு. எந்த காலத்துல தமிழகத்துல பாஜக கண்டிருக்கும் அந்த வாக்க? இந்த வாக்கெல்லாம் ஒண்ணுமில்லன்னு கபலீகரம் பண்ண பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப மற்ற எல்லாரும் ஏமாளி. அதிமுகவுக்கு இது ஒரு ஏத்த இறக்கம் மாதிரி. இப்ப இறங்கி இருக்கு, மறுபடியும் ஏறும். அதை வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்றது எப்படி இருக்கு? ஏற்ற இறக்கம் ஜெயலலிதாவுக்கு சரிங்க. இவர் தொடர்ந்து இறங்கிட்டுலாம் இருக்காரு.
ஓபிஎஸ் நீக்கினதும் 13% ஓட்டு போயிட்டு என்ன இது அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சி மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் கட்சி மாதிரியா இருக்கு? மனச்சாட்சி வச்சு பேசிய அரசியல் விமர்சகர்கள் என்ன கண்ணை மூடிக்கிட்டு ஏசி ரூம்ல இருந்து பேசுறிய? விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் 35%, ஏன் திருநெல்வேலியிலையும் 8%, ராமநாதபுரத்தில் 9%, கன்னியாகுமரியில 4%? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இப்படிதான் இருந்தா? இல்ல புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இப்படிதான் இருந்தா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு 10.5 நீங்களும் சி.வி. சண்முகமும் சேர்ந்து கொடுத்தீங்க. அதனால விழுப்புரத்துல 35, சிதம்பரத்துல 35, கள்ளக்குறிச்சியில 40, நாமக்கல்ல 40, சேலத்துல 38. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? யாரையா ஏமாத்த பாக்குறீங்க? எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, ரெட்டல கட்சி. இதுல இன்னைக்கு அரசியல் விமர்சகர்னு சொல்லக்கூடிய எந்த ஏன் சகோதரன் வேணாலும் உட்காரு. ஏன் நியூஸ் சேனலே உட்கார தயாரா இருக்கானே? 10.5 கொடுத்தனாலதான் இவ்வளவு இடங்கள்ல 35% வாக்கை தாண்டினீங்க. அந்த 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்காம எடுக்காம நியாயத்துக்கு புறம்பா செயல்பட்டதுனாலதான் மற்ற இடங்கள்ல டெபாசிட் போனீங்கிறதையும் நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன். சோ உங்க பலம் 20% தான். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை. இதுதான் அண்ணாமலைக்கு கண்டிஷன். ஏன் அமித்ஷாவே முதல்ல வந்து எடப்பாடி வந்துட்டாரு, நம்ம கூட்டணி ஆட்சி அழுத்தம் திருத்தமா சொல்லலையே. இங்க வரும்போது எடப்பாடி ஒரு அடி இறங்கி வந்தா, அமித்ஷா 2 அடி இறங்கி தானே வந்தாரு. உண்மைதானே? ஒரு அடிக்கு 2 அடி இறங்கி தானே வந்தாங்க. ஆனா டெல்லி போன பிறகு 4 தடவை சொல்லியாச்சா கூட்டணி ஆட்சின்னு? 4 தடவை சொல்லியாச்சங்க. நீங்க அமித்ஷா சொன்னாதான் எல்லாம் கேட்கணும்னு பெருசா சொன்னீங்க. அமித்ஷா சொன்னாதான் நான் சொல்றேன்னு அண்ணாமலை சொல்றாரு. சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டருக்கு ஆப்படிச்சிட்டாருல்ல, செக் பண்ணிட்டாருல்ல. உண்மையின் துணை கொண்டு, நேர்மையின் துணை கொண்டு எங்க தலைவர் அமித்ஷா சொன்னதை நான் சொல்லணும்னு சொல்லிதானே அந்த செக் அடிக்கிறாரு. அப்ப நீங்க அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டா என்டிஏ எடுத்த 18%க்கு தக்கிற ஓட்டை கொடுக்காம பிரிச்சு 18% ஓட்டுக்கு ஒரு 8%க்குள்ள ஓட்டை கொடுத்து 8% சீட்டை கொடுத்துக்கிட்டு அடுத்தவங்க பலத்தை நீங்க அபரிச்சிக்கலாம்னு பாக்குறீங்க. இதுல முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அமித்ஷா முடிவெடுப்பாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பாரா? 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். அவங்க எடுத்த முடிவு எதுனாலும் ஏத்துக்க தயாருன்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு. முடிவு எடுக்காத வரை கூட்டணி ஆட்சிங்கிறதுல உறுதியா தான் அண்ணாமலை நிற்பாரு. அண்ணாமலை தான் தொண்டர்களின் தலைவரா நிற்கிறாரு. யாருகிட்ட சார் கூட்டணிக்கு போனா? அதிமுகவை நோக்கி பாஜக போச்சா இல்ல பாஜகவை நோக்கி அதிமுக போச்சா? கூட்டணிக்கு ஆளே இல்லாம எடப்பாடி டெல்லிக்கு போனாரு, இங்க வந்தாரு. ஒரு அடி எடப்பாடி விழுந்தாருன்னா 2 அடி 20% ஓட்டு இருக்கனால பாஜக விழுந்து, அமித்ஷா விழுந்தாரு. எடப்பாடி பழனிசாமி விழுந்தாரு. எடப்பாடி முத அடி விழுந்தாரு. அமித்ஷா 2 அடி விழுந்தாரு. லாஜிக்கா இருக்குங்களா சார்? எங்க டெல்லியில போனது யாருங்க? டெல்லியில போய் தானங்க அது நடந்தது. நான் அமித்ஷாவும் 2 அடி விழுந்தாருன்னு ஒத்துக்கிட்டு தானே பேசுறேன். அமித்ஷாவும் 2 அடி விழுந்தாருன்னு ஒத்துக்கிட்டு தானங்க பேசுறேன். காத்து கிடந்தாரு, வீட்டுல போய் சாப்பிட்டாரு. கூட்டணி முறியக்கூடாதுங்கிறதுக்காக இவர் நண்பர் நயனார் நாகேந்திரனை தலைவரா போட்டாரு. அவருக்கு ஒரு வேலை கரெக்டா பண்ணுவாரு. அவர் தலைவர் காலத்துல 2 இலைக்கு ஒரு தாமரை வாங்கி காட்டணுங்கிறதுல அவரும் உறுதியா தான் இருப்பாரு. யாரு தான் ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கும்போது பெருமை மிகு இடத்தை இந்த கட்சியை கொண்டு வந்தோன்னு ஒரு பெருமை நிலைநாட்டதுக்கு தயங்குவாங்க. அவரும் உறுதியா தான் இருப்பாரு. பட் கூட்டணி முறிஞ்சிடக்கூடாதுன்னு அமித்ஷா வார்த்தைக்கு தக்கன கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானிப்பாரு. அண்ணாமலை இறங்கி அடிப்பாரு. மூப்பனார் வாழப்பாடி மாதிரி. வாழப்பாடி ஒண்ணு சொல்லுவாரு, மூப்பனார் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாரு. ஜெயலலிதா அம்மையார் 29 சீட்டை ஐயா மூப்பனார்ட்ட சரண்டர் பண்ணுவாங்க. மூப்பனார் ரோல அண்ணாமலை பண்றாரு. மூப்பனார் அமைதியா நின்று பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. அண்ணாமலை தொண்டர்கள் பலத்தோட தொண்டர்கள் மூலமா எடுத்த வாக்குக்குரிய சீட்டு வேணும்னு நிற்கிறாரு. அது இல்லைன்னா எப்படிங்க பாஜக ஓட்டு வரும்? அது எப்படிங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும்? என்டிஏல உள்ள கட்சிகளுக்கு 20% அதிமுக, 100 சீட்டு அதிமுகன்னா 90 சீட்டு அந்த 18% கட்சிகளுக்கும் இல்லைன்னா எப்படி ஓட்டு வரும்? அடுத்தவன் ஓட்டுல நீ விழுந்து போன அதிமுக வளர்த்துடலான்னு பாக்குறீங்களா? அடுத்தவன் ஓட்டுல வளர்த்துலான்னு பாக்குறீங்களா? அண்ணாமலை உழைப்புல வந்த வாக்கை உறிஞ்சிடலான்னு பாக்குறீங்களா? என்ன சார் இதெல்லாம்? பாஜக வச்சு அதிமுக வளருது. எங்க சீமான் கட்சி கீழே 4வது போயிட்டுங்க. இங்க நீங்க நாடாரும்பீங்க, சீமான் நாடாரும்பீங்க. எங்க அந்த ஊர்ல நாடார் சீமான் அரசியலுக்கு வரும்போது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன இடங்க. நோட்டா கீழேனா 300 ஓட்டோ 200 ஓட்டோ. அங்க 10,000 ஓட்டுக்கு போயிட்டாரு. எடப்பாடி கீழே 7,500 போயிட்டாரு. 4வது இடத்துக்கு போயிட்டாரு. நீங்க டாக்டர் ராமதாஸை கண்டு அண்ணாமலை பாமக காம்பினேஷன்
ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இவங்களை கொண்டு விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வர முடியாம இல்ல, போனவங்க. ஒரு கட்டத்துல அதிமுக பலவீனப்பட்டது. இன்னைக்கு எழுந்திருச்சு வருதே. எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ எல்லாம் போறாரு. அங்கெல்லாம் நிறைய கூட்டம், நல்லா மக்கள் ஆரவாரம்லாம் பார்க்க முடியுது. ரோட் ஷோலாம் ஓரளவு கூட்டம் வருது, நான் மறுக்க வரல. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயங்கொண்டான்லாம் அசாத்திய கூட்டம். ஜெயங்கொண்டான்ல 42% வாக்கு அதிமுக ரெட்டலை எடுத்திருந்தது. அந்த இடத்துக்குள்ள 10.5 கொடுத்தாருன்னு பாமகவே பலகீனப்பட்டு அங்க பாமக கூட்டணி பாஜக டெபாசிட் இழந்தது. இதே ஜெயங்கொண்டான்ல இதே சிதம்பரத்துக்குள்ள 2004ஆம் ஆண்டு எங்கண்ணா ரஜினிகாந்த் ஆதரிச்ச மறைந்த ஜெயேந்திர சௌசரி சங்கராச்சார் அவரோட கேண்டிடேட்டு தடா பெரியசாமி இப்ப அதிமுக தான் இருக்காரு. ஜெயலலிதாவுக்கு கேண்டிடேட்டு, ஜெயலலிதா ஆதரவு, அண்ணன் ரஜினிகாந்த் ஆதரவு பெற்ற கேண்டிடேட்டை டாக்டர் ராமதாஸ் வந்து டெபாசிட் இழக்க செய்தார். அதே டாக்டர் ராமதாஸுக்கு கேண்டிடேட் இன்னைக்கு வந்து 2வது இடம் வந்த எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்க வச்சிருக்கிறாரு. டெபாசிட் இழக்க வச்சு சகோதரர் தொழுத்துருமா இப்போ. பட் 2வது இடம் வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பெருமை டெபாசிட் இழக்க வச்ச பெருமை சகோதரர் தொழுத்துருமாவுக்கு தான் கொடுக்கணும். ஆனா அன்னைக்கு அதிமுக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது டெபாசிட் இழந்த இடத்துல இன்னைக்கு ராமதாஸும் பாஜகவும் டெபாசிட் இழந்திருக்காங்க. எடப்பாடி 2வது வந்திருக்காங்க. அப்ப ஜெயலலிதா வேற, எடப்பாடி வேற. எல்லா டைனமிக்ஸையும் மாறிட்டுங்க. இந்த மண்ணாந்தைங்க, களம் தெரியாதவங்க, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி இந்த இருட்டுல இருந்துகிட்டு குருட்டுத்தனமா ரங்கராஜ் பாண்டே போன்றவங்களும் ஃபீல்டே தெரியாம எல்லாம் மாறிட்டுன்னு தெரியாம அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு கடந்த காலத்தின் கைதிகளாட்ட இருந்தது. பழைய காலத்து அரசியலே அமினிஷாவோட பேசிட்டு இருக்காங்க. நான் பாராட்டுறேன் எடப்பாடி பழனிசாமியை. ஜெயலலிதா டெபாசிட் இழந்த இடத்துல ராமதாஸையும் பாஜகவையும் டெபாசிட் இழக்க வச்சுட்டு 35% ஓட்டுக்கு மேல 2வது இடம் வந்திருக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி ரெட்டல. ஜெயலலிதா கூட்டணி கட்சி 3வது போச்சே. அப்ப இன்னைக்கு எல்லா டைனமிக்ஸும் மாறி போச்சு. எல்லா டைனமிக்ஸும் கலைஞர் ஜெயலலிதா இறந்தது மாறி போச்சு. இதை தம்பி மருது அழகராஜி சொல்றான். அவன் பாராட்டுறேன் அவனை. மற்றபடி உண்மையை மறைச்சிக்கிட்டு அரசியல் மறுசெயல் போலித்தனமா எதுக்குங்க நேர்மையற்ற ஒரு வேலையை பாக்குறீங்க? தரவுகளோட சொல்லுங்க. என் தரவை எவனாவது மறுத்து பேசிட முடியுமா? வாரன நியூஸ் ஸ்டேட் தொலைக்காட்சிக்கே வாரன ராதாகிருஷ்ணன், சி.வி. சண்முகம் அவரோட இது வாரன உட்கார்றான பேசுறேன், உண்மையை பேசுறேன். இது நீங்க 10.5 கொடுத்தனாலதான் இவ்வளவு இடத்துக்குள்ளே நீங்க வந்து ஸ்டாலினோட பெரிய தலைவரா இருக்கிறீங்க. இதுதான் உண்மை நிலைமை. இதை மறைச்சிட்டு எம்ஜிஆர் ரெட்டையில கருணாநிதி ஏங்க வாஜ்பாய் ஜெயித்ததும் கலைஞர் பல்ட்டி அடிச்சாரு. அதுக்கு ஸ்டாலின் என்னங்க செய்வாரு? ஸ்டாலின் தான் கன்சிஸ்டன்டா நிலையா இருக்காங்களே. ஏன் ஜெயலலிதாவும் நீங்களும் ஒன்னா? ஜெயலலிதா இன்னைக்கு 4வது இடம் போயிருக்காங்க. நீங்க 4வது இடம் வரை போயிருக்கீங்களே ஒரு இடைத்தேர்தல்ல. சோ இருட்டை கண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி எல்லாம் ஆட்களை இது பண்ணி வச்சு மாய்மால போலி அரசியலை பிரச்சாரம் பண்றீங்க. நான் உண்மையின் துணை கொண்டு, தரவுகளின் துணை கொண்டு, டேட்டாவின் துணை கொண்டு அடிச்சு நொறுக்கிறேன். இதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் வாக்கு இதெல்லாம் கடந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை மொத்தமா தன்னிடத்துல கொண்டு வந்துருவாரா? 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல 3.8% வாக்கு நாம் தமிழர் எடுத்தது. 2024 மக்களவை தேர்தலில் 8.2% வாக்கு நாம் தமிழர் எடுத்திருக்கு. திமுக ஆட்சியில் இருக்கு. ரங்கராஜ் பாண்டே ஒரு நேர்மையான மனிதன்னா இந்த டேட்டாவை தரவை சாணக்கியாவில் சொல்லணும். உங்க நேர்மைக்கு ஒரு சவால். எதிர்ப்பு ஓட்டு நாம் தமிழருக்கு போயிருக்கு, அதிமுகவுக்கு வரல. நேர்மை, நாணயம், ஒரு நம்பகத்தன்மை இருந்துன்னா இதை சொல்லணும். நாளைக்கு நீங்க என்ன வேணாலும் போலி கருத்து கணிப்பை போடுங்க ஐயா. நடந்த விஷயத்த தெற்றி திரிச்சு மூடி மறிச்சு சமகாலத்துல வடிகட்டின பொய்கள் எல்லாம் விட்டுட்டு தெரியக்கூடாது. இது டேட்டா. எதிர்போட்டு யாருக்கு போயிருக்கு? எடப்பாடிக்கா போயிருக்கு, சீமானுக்கு போயிருக்கு. சீமான் வளர்ந்துருக்கிறாரு எதிர்போட்டுல. உண்மைங்க, யாரும் இதை மறுத்து சொல்ல முடியாதுங்க. டேட்டா. நான் டேட்டா இப்படி அடிச்சு சொல்றதுனால என்ன கண்டு பதறாங்க பலரும். சரி, அப்படியே சீமானுக்கு போனதுனால இந்த முறை போகாதுல்ல. இந்த முறை போகும் போகாதுங்கிறது ரிசல்ட்ல தான் தெரியும். நான் போகும்னு சொல்லுவேன். எப்படி போகும்னு சொல்லுவீங்க? இன்னொருத்தர் வந்து நிக்கிறாருல்ல. இன்னொரு வந்து நிப்பாராங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கும். அவர் நிற்க மாட்டாரும். அவரு சிவகார்த்தியனுக்கு பயந்தே நாங்க ஒரு தேச பக்தருக்கு மகன், நாட்டுக்கா ஒன்னொருக்க மகன் நாங்க பேசுனதுலையும், சீமான போய் அவர் பார்த்ததுலையும், படத்துல கூப்பிட்டு அப்பா நீ பெரியவன்னு படத்திலே சீன் வச்சவரு பயந்துட்டாருங்கிறேன். அதே மாதிரி துணிவு வாரிசு வரும்போது நான் எனக்கு போட்டி நான் தான் அப்படின்னாரு. அப்போ அவருக்கு அண்ணன் சீமான் என் தம்பி செவர்ல பந்த மோதி அவரே விளையாடிட்டு இருப்பாருன்னு நக்கல் ஏண்டி அடிச்சாருங்கிறேன். அதனால சீமானோட கீழே போயிருவோன்னு கடைசி நேரத்துல அவரு ஜகா வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறேன். சரி, கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கலன்னு வைங்களா, என்ன ஆகும்? கூட்டணி நிலைக்குமா? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் போகுமா? அதுதான் அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு. ஓட்டோவர் மேபி எடப்பாடியும்
அமித்ஷாவும் பேசி முடிவு பண்ணுங்கன்ட்டாரு. ம். அதுல என்ன வருதோ அதைத்தான் நான் பேசுவேங்கிறாரு. ம், 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 ம். இப்ப எனக்கு கிடைச்ச தகவல் படி கூட்டணி ஆட்சிங்கிறதுல அமித்ஷா உறுதியா தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல எடப்பாடியும் தயங்கி தயங்கி தான் இருந்தாரு. அமித்ஷாவும் எடப்பாடி ஓடிடக்கூடாதுன்னு தயங்கி இருந்தார். அப்ப இப்ப புரியுதா யாரோட வேலைன்னு? யாரோட வேலைன்னு புரியுதா? பிஎம் நாங்க சொல்லுவோம் இல்லையா? பிஎம்ஓல எடப்பாடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் 24 ஏமாத்திட்டு போயிட்டாரு. 10% வாக்குக்கு மேல 2026ல பாஜக எடுக்கலன்னா 29 கலத்தி விட்டுட்டு போயிருவாரு. தோல்விக்கு பாஜக தானே போயிருவாருன்னு சொன்ன பிறகு அமித்ஷா தமிழ்நாட்டுல வந்து இருந்தபோது கொஞ்சம் எடப்பாடி கூட்டணிக்கு வராம போயிருவாரோன்னு தயங்கி இருந்த அமித்ஷா இப்ப 4 பேட்டியில கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டாரு. இப்ப புரியுதா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே? புரியும். ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாநாடு போட போறாரு. ம். அவருக்குள்ள செல்வாக்க காட்ட போறாரு. ம். அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவருக்குள்ள ஆதரவு காட்ட போறாரு. ம். 2026 தேர்தல்ல அவர் ஒரு பிளேயரா இருப்பாரு. ம். 2024ல அவர் ஒரு தொகுதி மட்டும் நின்னது என்ன பொறுத்தவரை தவறு. ஒரு 4, 5 தொகுதி நின்னு இருக்கலாம். ம். அது ஓகே. அது அவங்க சூழ்நிலை, அவங்க கட்சி, அவங்க தொண்டர்கள் அமைப்போட முடிவு. அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அவர் 1% ஓட்டு தான் எடுத்தாரு. அதான் ஃபேக்ட் டேட்டா. அவர் 1% ஓட்டு தான் எடுத்தாரு டேட்டா. நான் அத மறைச்சிட்டு பேச மாட்டேன். ஆனா அவரால 13% ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போயிட்டு, அந்த கட்சியின் தன்மை 2 ஜாதி கட்சின்னு ஆயிட்டு, ஓபிஎஸ் நீக்குவதன் மூலமா அபகரிக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கிற எண்ணம் பல ஜாதி மக்கள் மத்தியில வந்துட்டு 2026 தேர்தல் முடிவுல இன்னும் பல அரசியல் வெடிகுண்டுகள் இருக்கு வீசுவோம். இன்னும் பல அரசியல் வெடிகுண்டுகளுக்கு வீசுவோம். இப்பவே விட்டுட்டு போயிட மாட்டோம். நாங்க எதிர்பார்க்கிறது தாமரைக்கு உள்ள சீட்டை கொடுத்துட்டாருன்னா அது பிறகு வில் பி ஹாப்பி, வில் பி சாட்டிஸ்ஃபைடு அவ்வளவுதான். அதுக்குள்ள ஏமாத்திரக்கூடாதுங்கிறதான் நாங்க உறுதியா இருந்து எங்க நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கோம். இல்ல ஓபிஎஸ் இது மாதிரி பிரிஞ்சு எதுவும் போனா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குமா? ஓபிஎஸ்க்கு உள்ள ஒரே ஹோப்பு பொதுச் செயலாளர் அந்த தேர்வு சரியா தப்பாங்கிறதுல அதிமுகவுக்குள்ள இருக்கு. 4 வாரத்துல முடிக்க சொன்ன இத தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கு. எங்க அதிகாரம் வரம்புக்கு உட்பட்டு தான் நாங்க செயல்படுவோம். யாரும் எங்களுக்கு டிக்டேட் பண்ண முடியாதுங்கிற அடிப்படையில தேர்தல் ஆணையம் அதுல தெளிவா இருக்குது. இவர் திரும்ப திரும்ப நீதிமன்றத்தை தட்டணும். அப்ப தேர்தல் ஆணையம் தீர்ப்பு வரும்போது உண்மை நிலைமையை பார்த்து இவர் அபகரிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆருக்கு தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சைதை துரைசாமி அண்ணன் சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் இவர் கரெக்டா தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும்னு அண்ணன் தான் அது எனக்கு ஒரு நாள் காட்டினாரு. அதெல்லாம் வந்து இவர் செயல்படுத்தலன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருமோன்னு அச்சப்படுறாரு. அதனால 4 வாரத்துக்குள்ள ஏதாவது டக்குன்னு முடிச்சுக்கிட்டு இதையும் கூட்டணியும் முடிச்சு போட்டு ஏதாவது பண்ணி ஃப்ரீ ஆயிரலான்னு பாக்குறாரு. அது மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறது தெரிஞ்சவங்க அதை ஒரு மாதிரி ஆர்டிகுலேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் முடிவு வரல. ஓபிஎஸ்க்கு ஒரு விடிவு கிடைக்கணும்னா எடப்பாடி பிஜேபியை ஏமாத்திடுவாருங்கிறதுல எடப்பாடிக்கு ஒரு பாடம் படிச்சுக்கணும்னு பிஜேபி நினைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல ரெட்டை தலைமை தான். இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் ரெட்டை அணி வர வாய்ப்பு உண்டு. ரிமோட் சான்ஸ் தான். ஆனா அது வந்து முழுக்க செத்து போயிரல, உயிர் இருக்கு. அதனாலதான் 4 வாரத்துல முடிக்க சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. மீண்டும் சொல்றேன், மிக 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 சொற்ப வாய்ப்பு தான். ஆனா உயிர் இருக்கனாலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை 4 வாரத்துல முடிக்க சொல்றாரு. ஒருவேளையில பவர் பாலிடிக்ஸ் கூட அதை பயன்படுத்தலாம். நிறைய விஷயங்களை பயன்படுத்திய நன்றி சார். நன்றி.